இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதையே அஷ்டவாங்கனி. வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆத்ரி மகரிஷியின் புதல்வரான ஆதிசேஷ அவதாரமான பதஞ்சலியர் கண்டறிந்து 1000 மாணவர்களுக்கு முதல் முறையாக சமஸ்கிருத மொழியில் பயிற்சி ஏற்படுத்த ட்ரை பண்ணி ஒரு மாணவனோட தவறால் 999 மாணவர்களை தன்னோட விஷக்காற்றால் இழந்து ஒரே ஒரு மாணவனுக்கு பயிற்றுவித்த யோகம் அஷ்டாங்க யோகம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அஷ்டாங்க யோகம் அப்படின்றது ஒரு மனுஷனை உடல், மனம், ஆன்மா, பரமாத்மா அப்படின்னு உயர்த்தும் 8 படிநிலைகளை கொண்ட வழி தான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்றது. கிளியராக சொன்னால் இது யோகம் மட்டும் கிடையாது, இது வாழ்க்கை முறை அப்படின்றத உயர்த்தக்கூடிய 8 படிநிலையை கொண்டது தான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்றது. வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இதை அடித்து சொல்கிறேன், இந்த 8 படிநிலைகளை எவனாலும் பின்பற்ற முடியாது. அப்படி ஒருத்தர் பின்பற்றிட்டான் அப்படின்னா அவன் தான் சித்தன். ஏன், என்னால் கூட பின்பற்ற முடியாது, நானும் சித்தம்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால் கூட பின்பற்ற முடியாது. இந்த 8 படிநிலைகளை ஒருத்தர் பின்பற்றினான் அப்படின்னா ஒரு பரம சித்த யோகி நிலையை அவன் அடைஞ்சிருவான். சரி, அது என்ன அந்த 8 படிநிலைகள் அப்படின்னு பார்த்தா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, இதில் இருக்க 8 படிநிலைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுதான் அந்த 8 படிநிலைகள். முதல்ல இயமம் அப்படின்றது மனசை சுத்தப்படுத்துகிற முதல் படி. அதாவது ஒரு மனுஷன் அவனோட மனசை சுத்தப்படுத்தி கட்டுப்படுத்திட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சிருவான், அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு நிலைமையிலையும் துன்புறவும் மாட்டான், ஆசைப்படவும் மாட்டான். அவனால் பிறருக்கும் துன்பம் ஏற்படாது, அவனுக்கும் துன்பம் ஏற்படாது. இதுதான் இந்த முதல் படியை கொண்ட இயமம் அப்படின்றது. அதாவது அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சாரியம், அபரிகம், இந்த 5ம் கொண்ட படி தான் இந்த இயமம் அப்படின்றது. நினைக்கின்ற செயலை வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் வன்முறை இல்லாமல் அதை சரியாக பண்ணி முடிக்கிறது தான் அகிம்சை அப்படின்றது. சத்தியம் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம், எவனாலையுமே முடியாது. ஒரு உண்மையை பேசணும், அது போக சத்தியத்தை பாதுகாத்து அந்த சத்தியத்தின் வழியில் நடந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அதுதான் சத்தியம் அப்படின்றது. உண்மையாக இருக்கிறது தான் சத்தியம் அப்படின்றது. இது யாராலையுமே முடியாது. எந்த ஒரு நிலைமையிலையும் அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களால அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் தவறி போயிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றுறது அந்த சத்தியம் அப்படின்றது. அஸ்தேயம், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது. மனதளவுலையும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் அஸ்தேயம் அப்படின்றது. நீங்கள் திருடாமல் இருக்கணும். நீங்கள் மனசளவில் பிறரோட பொருளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட திருடுறதுக்கான அது கூட ஒரு வகையான திருட்டு அப்படின்றது தான். அதனால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் தான் உண்டு, தன் பொருள் உண்டு, அது போதும் எனக்கு அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிறது தான் அஸ்தேயம் அப்படின்றது. பிரம்மச்சாரியம், விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விந்தை வெளிவிடாமல் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு நிலைமையிலையும் அந்த விந்தை வெளிவிடாமல் சரியாக பாதுகாத்து காம இச்சைகள்லேருந்து அகன்று இருக்கிறது தான் பிரம்மச்சாரியம் அப்படின்றது. அபரிரகம், உன் வாழ்க்கையில் தேவையில்லாத ஆசைகளை அகற்றுறது தான் அபரிகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஐயும் கொண்டது தான் இயமம் அப்படின்றது. இந்த இயமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யோகம், தியானம் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் மனதளவில் நினைக்கணும், இதை பண்ணால் போதும், இது எனக்கு போதும், இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வர்றது தான் இயமம் அப்படின்றது. இப்போ 2வது படி நியமம் அப்படின்றது சுய ஒழுக்கம், உள்ளார்ந்த தூய்மை அப்படின்றது கூட சொல்லலாம். ஒரு மனிதன் உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், இந்த 2ம் தான் சரியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கொண்டது தான் இந்த நியமம் அப்படின்ற. இதில் 5 இருக்குது. அது என்னென்னா சௌஷம், சந்தோஷம், தபஸ், ஸ்வத்தியம், ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்ற. சௌசம் அப்படின்றது உடல், மனம் சுத்தம் அப்படின்னு சொல்லலாம். உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கிறது தான் சௌசம் அப்படின்றது. சந்தோஷம் அப்படின்றது எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் ஒரு மனிதன் ஆனந்தத்தோடு மட்டும்தான் இருக்கணும். கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கருணைப்படக்கூடாது. இதெல்லாம் பட்டாலுமே சமநிலையில் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் இந்த நியமத்தில் இருக்க 2வது சந்தோஷம் அப்படின்றது. 3வது தபஸ், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இது வேணும் அப்படின்னா வேணும், அவ்வளவுதான். இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். ஒரு முடிவில் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் தபஸ் அப்படின்றது. ஸ்வத்தியம் அப்படின்றது நான் யார் அப்படின்றத அறியறது தான் ஸ்வத்தியம். நீ யாருன்னு தேடுறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்வத்தியம் அப்படின்றது. ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா சிவன், ஈஸ்வரன்
இவங்கக்கிட்ட டோட்டலாக சரணாகதி அடைகிறதா வந்துட்டு ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எதுவுமே வேணாம், நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட டோட்டலாக நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரன்ட்டு மட்டும்தான் இல்லை, எந்த கடவுள்கிட்டையும் நீங்கள் டோட்டலாக அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறதா வந்துட்டு ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3வது ஆசனம். ஒரு மனுஷன் முக்தி அடையணும் அப்படின்னா நேராக நிமிர்ந்து உடலை வளைத்து நெளித்து முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதையெல்லாம் பயிற்றுவிக்கும்படி தான் ஆசனம் அப்படின்றது. உன் உடல் ஒரு கோயில் அப்படின்றத நீ நம்பி அதை சுத்தப்படுத்தணும், உடலை வலுவாக மாற்றணும். கோயிலில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எப்படி பேஸ்மெண்ட் கரெக்டாக போடணும், செங்கல் கரெக்டாக வைக்கணும், கருங்கல் கரெக்டாக வைக்கணும், அதுக்கான ஒரு சில பூச்சிகள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த உடலை பலப்படுத்தினா மட்டும்தான் உள்ளே இருக்கிற ஆன்மா நீங்கள் சரியாக பார்க்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் கூட சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நீ எப்போ தியானத்தில் போய் உட்காந்தாலும் உன்னுடைய உடல் உனக்கு ஒத்துழைக்கணும். இல்லை அப்படின்னா நீ பண்ணுறதே வேஸ்ட்டு. இது எதையுமே நீ பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் சிக்கி திணறி நான் எப்பவும் போல் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். உன்னுடைய நரம்பு, அதுவும் இல்லாமல் நீங்கள் தியானத்தில் போய் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுடைய நரம்பும் சீராக இயங்க ஆரம்பிக்கணும். ஆசனங்கள் நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்தாலும் சரி, சமணங்கால் போட்டு உட்கார்றதுக்கே முதுகெலும்பு நேராக இருக்கணும். அந்த முதுகெலும்பு ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்களால் அப்படி உட்காரவே முடியும். அந்த முதுகெலும்பை பலப்படுத்தக்கூடிய ஆசனங்களை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அனைத்துமே வந்துட்டு கைகூட ஆரம்பிக்கும். அடுத்தது 4வது படி பிராணாயாமம். மூச்சு காற்று அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நீ, நான், மரம், செடி, கொடி, விலங்கு, தண்ணி, நெருப்பு, மண், ஆகாயம், ஏன் இந்த பூமி அப்படின்றதே கிடையாது. அந்த காற்று உன் உடம்புக்குள்ளே சரியாக இயக்கிறதுக்கு பயிற்சி பண்ணி உன் உடல் மனம் இரண்டையும் மேம்படுத்தணும் அந்த காற்றை வச்சு. அதுதான் அந்த காற்று அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பஞ்சபூதத்திலே ரொம்ப உயர்ந்தது. ஏன் அந்த வாயுலிங்கத்துக்கு வந்துட்டு ஒரு போர்க்களமே வந்துட்டு நடந்துச்சு. நீங்கள் பழைய புத்தகங்கள் ஏதாவது ஒன்றில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஏன்னா வாயுலிங்கம் வந்துட்டு அவ்வளோ உயர்ந்த ஒரு தன்மை கொண்டது. அந்த காற்று சம்மந்தப்பட்டு தான் வாயுலிங்கம் அப்படின்றது. அதனால் காற்றை வசப்படுத்தி நீ யாரென்று உனக்குள்ளே சிந்திக்க தொடங்கினால் அனைத்தும், இவ்வுலகில் இருக்கும் அனைத்தும் உனக்கு கிட்ட ஆரம்பிக்கும். அதுதான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நாடி சுத்தி, கபாலபதி இந்த யோகங்கள் செஞ்சால் போதும். நாடி சுத்தி அப்படின்னா பிராணாயாமம் அப்படி தான், அதை பண்ணிங்கன்னாலே போதும். 5வது படி பிரத்யாகாரம். இந்த 5 படிகள்லையும் ரொம்ப கஷ்டமானது, அதாவது 5 புலன்களை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த கொண்டு தான் இந்த பிரத்யாகாரம் அப்படிது. இந்த மாய உலகத்தில் இருந்து உன்னுடைய இந்த 5 காரணிகளை நீ உள்முகமாக செலுத்துறது தான் வந்துட்டு பிரத்யாகாரம் அப்படின்றது. அதாவது காது, கண், நாக்கு, இச்சை, மூக்கு, வாய் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி இதையெல்லாம் நீ வெளி உலகத்தில் பயன்படுத்துறதை விட உள்முகமாக பயன்படுத்துறது தான் பிரத்யாகாரம் அப்படின்றது. இதை வந்துட்டு தியானத்தின் மூலமாக மட்டும்தான் பண்ணவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. 6வது தாரணை அப்படின்றது மனசை ஒருமுகமாக திருப்பணும். அலைப்பாய விடாமல் ஒரே பாதையில் நிலையாக இருக்கிற மாதிரி மாற்றணும். ஜபம், தீப ஒளி, மூச்சு இதையெல்லாம் கவனிக்கிறது மூலமாக உங்களுடைய மனசை ஒருமுகமாக நிலைப்படுத்தி அந்த ஒரே காரணியில் கொண்டு போகிறது. அதாவது ஆன்மா எங்கே இருக்குது, நான் அவனை எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய தியானத்தில் பயணிக்கிறது தான் தாரணை அப்படின்றது. மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகமாக கொண்டு போகிறது தாரணை அப்படின்னு சொல்லலாம். 7வது தியானம். ஒரு மனுஷன் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, இந்த மாய உலகத்தில் இருக்க ஒரே ஒரு வழி தியானம் அப்படின்றது தான். அதனால மட்டும்தான் அவன் யார் அப்படின்றதவே தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அனைத்து சித்தர்களும் அனைத்து முன்னோர்களும் தியானம் பண்ணுடா, அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்றா, ஏன்டா இப்படி அலையிற, ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறா, உனக்கு எல்லாமே கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும், முத்தியும் கிடைக்கும், ஏன் நீ நினைக்கின்ற அனைத்து செயலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அவங்க சொல்கிறதெல்லாம் இதுதான். நீ போதைக்கு கூட அடிமையாகாத, ஏன்னா அந்த போதையை விட பெரிய போதை உன் உடலுக்குள்ளேயே இருக்குது. நீ அதை கண்டுபிடி. அதை எது மூலமாக நீ கண்டுபிடிக்க, தியானத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை உன்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 8வது படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமாதி. இந்த சமாதி அப்படின்றது நிஜமாலேயே சமாதி அடைகிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த உடல் இயங்கிக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த ஆன்மா அது இந்த உடலை விட்டு வெளியே போகும். ஒரு பிரபஞ்சத்தோட பரம சக்தி கூட அது வந்துட்டு கலந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த சமாதி அப்படின்றது. உடல் ஒரு இடத்துல தான் இருக்கும், இந்த மனம் மற்றும் ஆன்மா இந்த இரண்டுமே வெளியே போயிடும்.
வெளியே போய் அது வேற ஒரு உலகத்தில் இருக்கிறதா இந்த சமாதி அப்படின்றது. சரி, இந்த அஷ்டாங்க யோகத்தோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது மனப்பயன். கோபம் பயம் குறையும், கவனம் அதிகரிக்கும், மனம் அமைதியடையும். இரண்டாவது உடல் பயன், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கும், நரம்பு சீராக இயங்க ஆரம்பிக்கும், நீண்ட ஆயுள் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். மூன்றாவது ஆன்மீக பயன், சித்திகள் கிடைக்க தொடங்கும், கர்ம வினைகள்கிட்டருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும், மோட்சம் அடைவதற்கான வழியை வந்துட்டு உங்களுக்கு காட்டத் தொடங்கும். சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இயம நியம விதிப்படி மனசை இயக்கணும். சத்தியம் உண்மை ஆசை இல்லாமல் இந்த மாதிரி எண்ணத்தை இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்துட்டு உயர்த்த ஆரம்பிக்கணும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தணும். இந்த மாதிரி உயர்த்தது மூலமாக இயம நியம வழிகளில் நீங்கள் இருக்கணும். அது இப்போ அடுத்தது ஆசனம். ஆசனங்கள் தினமும் உங்களுக்கு தெரிந்த எளிமையான ஆசனங்களை 10 நிமிடங்கள் தினமும் வந்துட்டு பண்ணணும். காலையில் பண்ணணும். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அதாவது நாடி சுற்றி தினமும் ஆசனம் முடித்த பின்பு அமைதியாக உட்காந்து முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி 10 நிமிடம் வந்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ஜபம், தாரணை, மனசை சுத்தப்படுத்தி ஒரே சிந்தனையில் மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமாக பிராணனை வந்துட்டு கொண்டு போய் பிராணாயாமத்துக்கு அடுத்தது ஜபம். இதை வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ஜபம் பண்ணுறதுனா என்னென்னா, உங்களோட எண்ணத்தை ஒருமுகமாக கொண்டு போகிறது தான் ஜபம் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் பிராணாயாமம்க்கு அடுத்தது பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்துட்டு அந்த மனம் வந்துட்டு ஒழுங்குபட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவில் நீங்கள் இது பண்ணணும். அதுதான் வந்துட்டு இந்த ஜபம் அப்படின்றது. அடுத்தது தியானம். மனசை கட்டுப்படுத்தின பின்பு ஆன்மா பற்றிய சிந்தனையில் மூழ்கி தியானத்தில் ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறது தான் தியானம் அப்படின்றது. கிளியராக சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு இயம நியம விதியோட ஒரு நாள் இருக்கணும். அடுத்தது ஆசனம் அதிகாலையில் 10 நிமிஷம் பண்ணணும். அடுத்தது பிராணாயாமம், ஆசனத்துக்கு அடுத்து பிராணாயாமம் 10 நிமிடம் வந்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். ஏதாவது ஒரு மந்திரத்தையோ ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையோ உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானத்தில் உள்ளார்ந்து செல்லணும். அது எப்படி போகிறது? ஆன்மா சிந்தனையை வளர்க்கணும். நான் யார், ஆன்மா எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை செய்து கொண்டே மனசுக்குள்ளே அப்படியே நீங்கள் போகணும். போகிறப்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும். அதுதான் வந்துட்டு இந்த அஷ்ட கர்மத்தை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்குது. இதையெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பதஞ்சலி சித்தரே உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களை இந்த உலகத்திலிருந்து சிவன்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போவார். இதை வந்துட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் பண்ணுறது மூலமாக பதஞ்சலி சித்தர் காட்சி கொடுத்து அவரே டைரெக்டாக அவங்க வந்துட்டு சிவன்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் இதையெல்லாம் யாராலும் எவனாலும் வந்துட்டு பண்ணவே முடியாது. ஏன், என்னால் கூட பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னா உணவில் இருந்து உடல் வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கணும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும், பார்க்க முடியும். இது இந்த இரண்டை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இதையும் மீறி உங்களால் பின்பற்ற முடியும் அப்படின்னா கமெண்டில் போயிட்டு Day 1 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு 18 days மட்டும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 18வது நாள் வந்து ரீகமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன், எனக்கு இது கிடச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ரீகமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்துட்டு இதில் சக்ஸஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, அவ்வளோதான். இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு புது தகவலோடு வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.